அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குமார். எனக்கு தற்போது 30 வயதாகிறது. நான் வேலை செய்யும் அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக கலைவாணி என்ற 25 வயது மதிக்கத்தக்க விதவை பெண் வேலைக்கு சேர்ந்தாள். சற்று மாநிறம், காண்போரையே வசீகரிக்கக்கூடிய முகம், வட்ட வடிவ முகம். அவளது சிரிப்பு, அடக்கமான குணம், சிரித்தால் குழிவிலும் கன்னம், உச்சி எடுக்காத நீளமான கருங்கூந்தல் அவளை பார்க்க ரொம்ப அழகாக காட்டியது. எப்போதுமே சிரித்த முகம், கனிவான பேச்சு என அமைதியான அடக்கமான குடும்ப பெண் போல இருந்தாள். ஆனால் அவளுக்குள் ஒரு காம அரக்கி ஒளிந்திருப்பதை நான் பின்னால் தான் கண்டுபிடித்தேன். கலைவாணிக்கு கணவன் இல்லை, அவளுக்கு குழந்தையும் இல்லை. கணவன் இல்லையே என்ற ஏக்கம் அவள் முகத்தில் எப்போதுமே தெரிந்ததும் இல்லை. எடுத்த வேலையை சிறப்பாக சீக்கிரமாகவே முடிப்பாள். நான் அவளிடம் அன்பாகவும் கனிவாகவும் பேசி பழகினேன். அனைவருக்கும் அவளை பிடிக்கும், எனக்கும் தான். அவளுக்கு சில விஷயங்களில் உதவ முடியுமா என்று ஒரு நாள் என்னிடம் வந்து கேட்டாள். ஏனென்றால் இதற்கு முன் அந்த வேலைகளை நான் தான் பார்த்திருந்தேன். அலுவலகம் முடிந்த பிறகு சிறிது நேரம் காத்திருந்து கற்றுக்கொள்ளலாம் என்றேன். புரிந்தது போல் சிரிப்பாலேயே மைக்கிச் சென்றால் என் குழிவிழுந்த கண்ணழகி. 5 மணி ஆனது. அனைவருமே கிளம்பிய பிறகு இருவருமே ஒரே கம்ப்யூட்டரில் அமர்ந்தோம். முதலில் சற்று தள்ளியே அமர்ந்தாள். போக போக நானே அவளை அருகில் வருமாறு அவளது நாற்காலியை இழுத்தேன். அவளும் எதுவும் சொல்லவில்லை. மவுஸ் மீது அவள் கை இருந்தது. சிறிது தைரியத்தை வரவழைத்து அவள் கை மீது எனது கையையும் நான் வைத்தேன். எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லை. மேல் லேசாக தடவினேன். மெதுவாக கை மீது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றினேன். அவளது தோளையும் தொட்டேன். அவளிடமும் இப்போதும் எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லை. அதன் பின் கீழே கொஞ்சம் கையை விட்டு கழுத்துக்கு கீழுள்ள பகுதியில் ட்ரெஸ்ஸின் மீது கையை வைத்து அமுக்கினேன். இந்த முறை அவளே என்னை நெருங்கி சற்று நகர்ந்து அமர்ந்து கொண்டு எனது கை வெளியே தெரியாமல் இருக்க அவளது ஷாலை போட்டு மறைத்து கொண்டாள். எனக்கும் கிடைத்தது கிரீன் சிக்னல் என்று நினைத்து கொண்டு அதன் பிறகு நான் மோசமான எல்லைகளை எல்லாம் மீறினேன். எந்தெந்த இடத்திலெல்லாம் பெண்களுக்கு தொட்டால் பெண்களுக்கு உணர்ச்சிகள் அதிகமாகுமோ அங்கெல்லாம் என் கைகள் சென்றன. கொஞ்சம் நேரத்திலேயே அவளும் நெளிய ஆரம்பித்தாள். 5 நிமிடங்களில் அவளது முகத்தில் உணர்ச்சிகளை பார்க்க முடிந்தது. நெளிந்தாள், மூச்சு வாங்கினாள், உள்ளே செல்லலாம் என்றாள். நானும் சரி என்றேன். கம்ப்யூட்டரை ஆஃப் செய்துவிட்டு அவளின் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றேன். அவளது கை வியர்த்து குளிராக மாறியது. எனக்கு வேறு ஒரு பெண்ணுடன் இது முதல் முறை என்பதால் எனக்கும் வியர்த்து கொட்டவும் தொடங்கியது. அவள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வாளா அல்லது கடுமையாக எதிர்ப்பாளா, இதனால் எனக்கு வேறு ஏதும் பிரச்சனை வருமா என பயத்தோடு தான் நான் இதை செய்தேன். ஆனால் அவளோ எந்த விதமான எதிர்ப்பும் கொடுக்காமல் எனக்கு ஒத்துழைப்பு தான் கொடுத்தாள். எங்கள் ஆஃபீஸில் ரெஸ்ட் எடுக்கும் இடமும் உள்ளது. சிறிய பெட் மற்றும் தலையணையும் இருக்கும். அதை விரித்து போட்டேன். அவளை கட்டி அணைத்தேன். அவளது உடல் சூடு என் உடலில் கரண்ட் அடித்தது போல இருந்தது. நாளை ஒன்று இல்லை என்பது போல அவளை நான் கட்டி அணைத்தேன். அதன் பிறகு நாங்கள் எதற்காக இந்த அறைக்கு வந்தோமோ அதை எல்லாமே செய்து முடித்தோம். அவளும் கணவனை இழந்து 3 ஆண்டுகள் ஏக்கத்தில் இருந்ததாகவும் தற்போதுதான் அந்த ஏக்கமே தீர்ந்ததாகவும் என்னிடமும் சொன்னாள். அதன் பிறகு நானும் அவளும் அடிக்கடி ஆஃபீஸில் இருக்கும் இந்த இரகசிய அறையில் உல்லாசமாக இருக்கவும் தொடங்கினோம். அவளும் இந்த ஆஃபீஸில் அவள் தற்காலிகமாக தான் வேலைக்கு சேர்ந்ததால் கொஞ்ச நாட்களிலேயே அவளை வேலையில் விட்டே தூக்கிவிட்டார்கள். நானும் தினமும் வேலையை முடித்துவிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போது எல்லாம் என் மனைவி, முன்பெல்லாம் 5-6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவீர்களே, இப்பெல்லாம் ஏன் 6-7 மணி ஆகிறது என என்னிடம் மனைவி கேட்பாள். நானும் இல்லை, ஆஃபீஸில் இப்பெல்லாம் வேலை அதிகமாக இருக்குது என்று சொல்லி சமாளித்து பொய் சொல்லி வந்தேன். நான் கலைவாணியோடு என் ஆஃபீஸ் வேலையை முடித்துவிட்டு நானும் அவளும் உல்லாசமாக இருந்துவிட்டு தான் வீட்டுக்கு செல்வோம். அதனால் தான் நான் என்னுடைய வீட்டுக்கு லேட்டாக சென்று கொண்டிருந்தேன். இப்போது கலைவாணியை வேலையை விட்டு தூக்கிவிட்டதால் இனி நான் அவளோடு எப்படி உல்லாசமாக இருக்கப் போகிறேன் என நான் தவித்து வந்தேன். இது குறித்து நான் கலைவாணியிடமும் கேட்டேன். அப்போது தான் அவள் சொன்னால், ஆஃபீஸில் இனி நாம் உல்லாசமாக இருக்க முடியாவிட்டால் என்ன, என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், நானும் என்னுடைய வீட்டில் நீங்களும் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினாள். எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. என்னுடைய ஆஃபீஸுக்கு பக்கத்திலே தான் அவளுடைய வீடும் இருந்தது. இது எனக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருந்தது. அவளுடைய வீடு தெருவின் கார்னர் வீடாக இருந்தது. அதனால் எனக்கு மேலும் அது ரொம்ப வசதியாகவும் இருந்தது. நான்
எனக்கு ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கமும் இருந்தது. அதில் வருவது போல உறவில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. ஆனால் இதை நான் பலமுறை என்னுடைய மனைவியிடம் தெரிவித்திருக்கிறேன். ஆனால் அவளோ அதற்கு சம்மதிக்கவில்லை. என்னால் இதுபோலெல்லாம் செய்ய முடியாது என மறுத்து விடுவாள். ஆனால் இந்த விஷயத்தை நான் கலைவாணியிடம் கூறியிருப்பேன். அவளிடம் நான் அடிக்கடி ஆபாச படங்களை காட்டி இதுபோல் நாம் செய்யலாமா, இதுபோல் உறவு வைத்துக் கொள்ளலாமா எனவும் கேட்பேன். ஆனால் அவளோ எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாள். அவளும் எனக்கு ஒத்துழைப்பும் கொடுக்க செய்தாள். ஒரு கட்டத்தில் அவளே எனக்கு தினமும் இதுபோல விதவிதமாக ஈடுபடுவது ரொம்ப பிடித்திருக்கிறது என்றும் சொல்வாள். அதனால் நான் தினமும் ஒவ்வொரு விதமான ஆபாச வீடியோக்களை அவளிடம் காட்டுவேன். அதன் பிறகு அதுபோல நானும் அவளும் உறவில் ஈடுபடவும் ஆரம்பித்தோம். இது எனக்கு ரொம்ப பிடித்தும் இருந்தது. அவளுக்கும் இது ரொம்ப பிடித்திருந்தது. இதனால் எங்களுக்குள் ரொம்ப இணைப்பும் அதிகமானது. ஒரு கட்டத்தில் நான் கலைவாணியை வேறு எங்கும் நீ வேலைக்கு செல்ல வேண்டாம், நீ வீட்டிலேயே இருந்து கொள், உனக்கு தேவையான பணத்தை நான் தருகிறேன் என்று நானும் கூறிவிட்டேன். காரணம், கலைவாணி எனக்கு ரொம்ப பிடித்துவிட்டது. அவள் வேறு எங்காவது வேலைக்கு சென்றால் அங்கு வேறு யாருடனும் அவளுக்கு பழக்கம் ஏற்பட்டால் அவனுடன் அவள் உறவு கொள்ள ஆரம்பித்து விடுவாள். அதனால் கலைவாணி எனக்கு கிடைக்காமல் போய்விடுவாள். கலைவாணி கடைசி வரை எனக்கு வேண்டும் என்பதால் நான் அவளிடம் இப்படி கூறினேன், உனக்கு தேவையான பணத்தை நான் தருகிறேன், நீ வேலைக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், வீட்டு வாடகை கூட நானே கொடுத்து விடுகிறேன் எனவும் கூறினேன். அதனையும் அவளும் ஏற்றும் கொண்டாள். அவளுக்கும் என்னை விட வேறு ஒருவனை தேடி செல்ல விருப்பமும் இல்லை. காரணம், அவளுக்கு பிடித்தாதது போல நானும் ஈடுபடுவதால் அவள் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. அதன் பிறகு நானும் அவளும் தினமும் உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தோம். அதன் பிறகு நான் என்னுடைய வீட்டு செலவுக்கு கொடுக்கக்கூடிய பணமும் குறைக்க செய்தேன். இதனால் என் மனைவி என்னிடம் அடிக்கடி சண்டை போடவும் ஆரம்பித்தாள். என் மனைவியும் என்ன இப்படி திடீரென வீட்டு செலவுக்கான பணத்தையே குறைத்து விட்டீர்களென என்னிடம் சண்டை போடவும் ஆரம்பித்தாள். அப்போது நான் என் மனைவியிடம், இப்போது என்னுடைய நிறுவனத்தில் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிவிட்டார்கள், கம்பெனி திவாலாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது, அதனால் சம்பளம் கூட இவ்வளவுதான் கொடுக்க முடியும் என குறைத்து விட்டார்கள். இந்த சம்பளத்தில் வேலை பார்க்க விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லை என்றால் வேறு ஒரு வேலைக்கு சென்று விடுங்கள் என கூறிவிட்டார்கள். நானும் வேறு ஒரு வேலையை முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு வேறு வேலை இன்னும் கிடைக்கவில்லை. அதுவரை இந்த பணத்தை வைத்து எப்படியாவது சமாளித்து விடு என நான் கூறி என் மனைவியிடம் பொய் சொல்லி நாடகம் ஆடினேன். ஆரம்பத்தில் என்னுடைய மனைவியும் இதுதான் உண்மை என நம்பிவிட்டாள். இதை நான் எனக்கு சாதகமாகவும் பயன்படுத்தி கொண்டேன். அதன் பிறகு நான் பல மாதங்கள் கலைவாணியோடு உல்லாச வாழ்க்கையை வாழ்த்து வந்தேன். ஒரு நாள் என் மனைவி என்னுடன் வேலை செய்யும் ஒரு நபரை எதேச்சையாக வெளியில் சந்தித்திருக்கிறாள். அப்போதுதான் அவரிடம் என் மனைவி கேட்டிருக்கிறார், ஏன் உங்கள் கம்பெனி திவாலாக போகிறதா? என் கணவன் இப்போதெல்லாம் சம்பளம் ரொம்ப குறைவாக வாங்கி வருகிறாரே, நீங்களும் அதே கம்பெனியில் தான் வேலை செய்கிறீர்களா, இல்லது வேறு ஒரு கம்பெனிக்கு மாறிவிட்டீர்களா என அவரிடம் என் மனைவி கேட்க, அவரோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையம்மா, உன் கணவன் இப்போது முன்பை விட அதிகமானதான சம்பளம் வாங்குகிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே என உண்மையை சொல்லிவிட்டார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதன் பிறகு என் மனைவி வீட்டுக்கு வந்து என்னுடன் கடுமையான சண்டையும் விட்டார். நீங்கள் என்னிடம் பொய் சொல்லியிருக்கிறீர்கள், உங்கள் கம்பெனி ஒன்றும் திவாலாகவில்லை, உங்களுக்கு முன்பை விட இப்போது அதிகமாக தான் சம்பளம் கொடுக்கிறார்கள், ஆனால் ஏன் என்னிடம் பொய் சொன்னீர்கள் என என்னிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தார். நானும் அப்படி இப்படி சொல்லி எப்படியோ சமாளிக்க பார்த்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. கடைசியில் எனக்கும் கலைவாணிக்கும் இருந்த தகாதொருவு என் மனைவிக்கு தெரிந்துவிட்டது. இதனால் அவர் கடுமையான அதிர்ச்சி அடைந்து என்னிடம் முன்பை விட அதிகமாக சண்டையும் போட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் கோபத்தில் நான் அவளை அடித்தும் விட்டேன். இதனால் என்னுடைய மனைவி கோச்சிக்கொண்டு என்னுடைய குழந்தைகளில் மறைத்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு சென்று விட்டாள். என் மனைவிக்கு உடன் பிறந்தது ஒரு அண்ணனும் 2 தம்பியும். அவள் வீட்டுக்கு சென்றதும் எதற்காக இப்படி வந்துவிட்டாய் என அவருடைய சகோதரர்கள் கேட்க அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டாள். என் கணவனான குமாருக்கு கலைவாணி என்ற ஒரு விதவை பெண்ணோடு தகாத உறவு இருந்தது. அதனால் அந்த பெண்ணை ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தங்க வைத்து அவளுடன் குடும்பம் நடத்தி வருகிறார். அதனால் என்னுடைய செலவுக்கும் பிள்ளைகளுக்கும் செலவுக்கும் பணம் கொடுப்பதையே குறைத்து விட்டார். இதை கேட்கும்போது எனக்கும் அவருக்கும் தகராறு ஏற்பட்டது. அதனால் அவர் என்னை அடித்து கொடுமை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதனால் நான் கோபித்து கொண்டு இந்த வீட்டுக்கு வந்துவிட்டேன் என கூறி அவருடைய சகோதரிடம் அழுதிருக்கிறார். இதனால் அவருடைய சகோதரர்கள் கோபமாகி என்னை பார்க்குவதற்காக என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களும் வந்து இந்த தகாதொருவை கைவிடும்படியும் என்னிடம் கூறுகிறார்கள். ஆனால் நானோ முடியாது என இருந்தேன். இதனால் கோபமான அவர்கள் என்னை அடிக்க ஆரம்பித்தார்கள். என்னை சரமாரியாக அடித்தார்கள். ஒரு கட்டத்தில் இதுக்கப்புறமும் நீங்கள் கலைவாணியுடன் தொடர்பு வைத்து இருந்தீங்கனால் உங்களை அடித்து கொலை செய்து விடுவோம் எனவும் கூறி மிரட்டினார்கள். நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேல் இன்சூரன்ஸ் பணம் போட்டிருக்கிறீர்கள்,
உங்களை கொலை செய்தால் அந்த பணம் என் தங்கைக்கு கிடைத்துவிடும். அதை வைத்து என் தங்கை சந்தோஷமாக இருப்பாள். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் ஒழுக்கமாக இருங்கள், இல்லை என்றால் உங்களை நாங்கள் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டோம் என கூறினார்கள். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், அவர்கள் என்னை அந்த அளவுக்கு அடித்தார்கள். அதனால் அவர்களின் கோபம் கண்டிப்பாக கொலைவெறியாக மாறவும் வாய்ப்பிருப்பதால் நான் கலைவாணியோடு பழகுவதை நிறுத்தி கொள்ள வேண்டுமென நான் முடிவு செய்தேன். அதன் பிறகு நான் கலைவாணியுடைய வீட்டுக்கு செல்லவும் தயங்கினேன். அதன் பிறகு நான் நடந்த விஷயங்களை கலைவாணியிடம் முறையாக சொல்லிவிட்டு அவளை விட்டு பிரிந்தால்தான் அவளால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது என நினைத்து நான் கலைவாணி வீட்டுக்கு சென்றேன். என் உடலில் இருந்த காயங்களை பார்த்து அவளும் அதிர்ச்சி அடைந்தார். என்னாச்சு ஏதாச்சு எனவும் கேட்டாள். அப்போதுதான் நான் சொன்னேன், என்னுடைய தகாத உறவு என் மனைவிக்கு தெரிந்துவிட்டது. அவளிடம் சண்டையிட்டேன். அதனால் அவள் கோபித்து கொண்டு அவன் சகோதரர்களிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டால் அவர்கள் 3 பேரும் வந்து என்னை வீட்டில் வைத்து சரமாரியாக அடித்து காயப்படுத்தி விட்டார்கள். இதன் பிறகும் உன்னுடனான தொடர்பை நான் தொடர்ந்தால் கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள் என கூறிவிட்டார்கள். அதனால் நம்முடைய தகாத உறவை நாம் நிறுத்தி கொள்ளலாம் எனவும் கூறினேன். இதை கேட்ட கலைவாணி அதிர்ச்சி அடைந்தார். நான் முன்பு எப்படியோ என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருந்தேன். ஆனால் தினமும் என்னை நீங்கள் மயக்கி என்னுடன் உல்லாசமாக இருந்து என்னுடைய உணர்வுகளை நீங்கள் தூண்டி விட்டீர்கள். என்னால் என்னுடைய உணர்வுகளை இனி கட்டுப்படுத்த முடியாது. நான் அதை கட்டுப்படுத்த என்னால் முடியாது. அதனால் எப்போதும் போல நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்லுங்கள். நீங்கள் எனக்கு பணம் கூட கொடுக்க வேண்டாம் எனவும் கூறினாள். ஆனால் நானோ வேண்டாம், நான் பணம் கொடுக்கிறேனா கொடுக்கலையா என்பது என்னுடைய மனைவியின் சகோதரர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை நான் மீண்டும் இந்த கள்ளத்தொடர்பை தொடர்கிறேன் என்று தான் நினைப்பார்கள். அதனால் என்னுடைய உயிருக்கே எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் என்று பயந்து நான் கலைவாணியின் வீட்டுக்கு செல்வதையே நிறுத்திவிட்டேன். இதனால் கலைவாணி கடுமையான அதிர்ச்சியும் அடைந்தார். பலமுறை எனக்கு ஃபோன் செய்து கூட வீட்டுக்கு வருமாறும் அழைத்து கொண்டிருந்தாள். ஆனால் நானோ அவள் அழைக்கும் போதெல்லாம் நான் இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தேன். நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்தால் என்னுடைய தம்பியின் சகோதரர்களை என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று சொல்லியே நானும் சமாளித்து வந்தேன். ஒரு கட்டத்தில் கலைவாணியே கோபம் அடைந்து என்னுடைய வீட்டிற்கு வந்து தகராறு செய்யலாம் எனவும் நினைத்தாள். ஆனால் அவளுக்கும் என் மனைவியின் சகோதரர்கள் நினைத்து பயம். எங்கே அவள் வந்து என்னுடைய வீட்டில் வந்து தகராறு செய்தால் என்னுடைய மனைவியின் சகோதரர்கள் கோபமாகி அவளையும் கொன்று விடுவார்களோ என்ற பயமும் அவளுக்குள் இருந்தது. அதனால் அவள் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னிடம் தகராறு செய்யவும் இல்லை. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் என்னை விட்டு பிரியவும் ஆரம்பித்தாள். நானும் அன்றாட என்னுடைய வேலைக்கு சென்று முன்பு போல குடும்பம் குட்டி என சந்தோஷமாக வாழ்ந்து வந்தேன். ஆனால் நான் இவ்வளோ நாள் கலைவாணியோடு பழகிவிட்டு திடீரென அவளை விட்டு பிரிந்தது அவளுக்கு கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டது. அவள் என் மீது கோபமாகவும் இருந்தாள். ஒரு நாள் நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது எதேர்ச்சியாக அங்கு கலைவாணியும் வந்தாள். அந்த சமயத்தில் நான் அங்கு நிற்பதை பார்த்து அவளுக்கு கோபம் அதிகமானது. அவள் பொது இடம் என்று கூட பார்க்காமல் என்னை கண்டபடி அசிங்கமாக கேவலமாக பேச ஆரம்பித்தாள். எனக்கு இது பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. நானும் அவளை எவ்வளவோ முறை வாயை மூடி என்னை இப்படியெல்லாம் பேசாது எனவும் சொல்லினேன். ஆனால் அவள் இருந்த கோபத்தின் காரணமாக என்னை கேட்கக்கூடாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி திட்டக்கூடாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி என்னை திட்டினாள். எனக்கு பல பேர் முன்னிலையில் இப்படி என்னை அசிங்கப்படுத்தியது எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த சமயத்தில் நான் என்ன செய்வதென யோசித்து கொண்டிருக்கும் போது தான் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அங்கு பைக்கில் வந்தார். அவரிடம் லிஃப்ட் கேட்டு உடனடியாக அங்கிருந்து எஸ்கேப் ஆனேன். ஆனால் இருந்தாலும் கூட கலைவாணி என்னை இப்படி செய்தது, என்னை இப்படி நடுரோட்டில் வைத்து பல பேர் முன்பு திட்டியது எனக்கு பெரிய அவமானத்தை கொடுத்தது. கண்டிப்பாக அவள் இதுபோல் என்னை எப்போதெல்லாம் பார்க்கிறாளோ அப்போதெல்லாம் இதை செய்வாள். அதனால் அவளுடைய கதையை முடித்துவிட வேண்டும் என நான் முயற்சி செய்தேன். அந்த பஸ் ஸ்டாண்டில் எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. அப்படி இருந்தும் கூட என்னால் அந்த நிலையை நினைத்து பார்க்க முடியவில்லை. ஒருவேளை அவள் எனக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் முன்பு இப்படி என்னை அசிங்கமாக திட்டியிருந்தால் என்னால் அதை யோசித்து கூட பார்க்கவே முடியவில்லை. அதனால் அவளுடைய கதையை முடித்துவிட வேண்டும் என நான் முயற்சி செய்தேன். அதனால் நான் மண்ணெண்ணெயை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல அவருடைய வீட்டுக்கு சென்றேன். விடிய காலையிலேயே அவருடைய வீட்டுக்கு சென்றேன். கதவையும் தட்டினேன். இந்நேரத்தில் யார் வந்து கதவை தட்டுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள கலைவாணி கதவை துறக்க அந்த நொடியை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய உடலின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி டீயை பற்ற வைத்துவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டேன். அவருடைய அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்து தீயை அணைத்து மருத்துவமனையில் கொண்டு போய் அவளை சேர்த்தார்கள். நான் மண்ணெண்ணெயை ஊற்றி அவளை எரித்ததால் அந்த அளவுக்கு மோசமான தீக்காயம் அவளுக்கு ஏற்படவில்லை. கொஞ்சம்தான் தீக்காயம் ஏற்பட்டது. ஒருவேளை நான் மண்ணெண்ணெய்க்கு பதிலாக பெட்ரோலை ஊற்றி எரித்திருந்தால் கண்டிப்பாக அவள் வீட்டிலேயே எரிந்தே செத்திருப்பாள். ஆனால் நான் மண்ணெண்ணெயை ஊற்றி எரித்ததால் அவள் சாகவில்லை.
அவளை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்ததால் அவளுக்கு மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவள் காப்பாற்றப்பட்டாள். அதன் பிறகு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து என்ன நடந்தது ஏது நடந்தது என விசாரணை செய்ய நான் தான் அவளுடைய வீட்டில் வந்து அவளை கொலை முயற்சி செய்து கொல்ல முயன்றேன் என்ற அனைத்து விவரங்களையும் போலீசாரிடம் தெரிவித்து விட்டாள். அதன் பிறகு போலீசாரும் இந்த கொலை முயற்சி வழக்கு என பதிவு செய்து என்னையும் கைது செய்து சிறையில் தள்ளிவிட்டனர். தற்போது ஒரு விதவை பெண்ணோடு தகாத உறவிருந்த நான் சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றேன்.